ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சந்திரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காளான் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. சாதம், காளான் கிரேவி, கீரை கூட்டு வச்சுருந்தோம். ஸோ காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 காளானை நாங்கள் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு போடுறவங்க போட்டுக்கலாம். நாங்கள் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கோம். தாளிக்கிறதுக்கு கசகசா, பட்டை, சோம்பு, இலை, கிராம்பு, முந்திரி பருப்பு, வெங்காயம், ஒரு 4 தக்காளி அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதுமே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கசகசா, சோம்பு, கிராம்பு, பட்டை, முந்திரி பருப்பு, இலை இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் இதை எடுத்துக்கோங்க. பொடிசாக இருந்தால் 20லேருந்து 25 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போது இதிலே பொடியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், இது நாங்கள் தனியாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த பொடியை நாங்கள் சேர்த்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுருங்க. அவ்வளோதான். அது வதங்கினதுமே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேங்காய் தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் நெய் மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ இது தாளிக்கிறதுக்கு கிராம்பு, சோம்பு, பட்டை, இலை அவ்வளோதான். இதை சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் ஆனதுமே கருவேப்பிலை, வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் அது போடுறதுனா போட்டுக்கலாம். இதோட குடமிளகா போட்டதுனால போட்டுக்கலாம். நாங்கள் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டிருக்கோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் இதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காளான் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் இது எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். ஸோ ஃபஸ்ட்டு காளானையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு, வெங்காய தக்காளி பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் இதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி இதை காயாகவும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கிரேவி குழம்பு ஸ்டைல்லையும் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேங்காயும் அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இது கொஞ்சம் கிரேவினால் ஹோட்டல் ஸ்டைலில் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் செமி கிரேவியாக தான் கொடுப்பாங்க. ஸோ லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. காளான்லேருந்து தண்ணி வெளியே வரும். ஸோ லைட்டாகவே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு, உரப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு விசில் போட்டு 2 விசில் மட்டும் விடுங்க. ஏன்னா காளான் சீக்கிரம் வந்துடும். உருளைக்கிழங்கு தான் இருக்குது. ஆல்ரெடி எல்லாமே வதக்கினது தான். ஸோ ரொம்ப வதக்கி விட வேணாம். 2 விசில் மட்டும் விட்டு இறக்குனா போதும். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான காளான் கிரேவி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். பாருங்கள், இது 2 விசில் விட்டு இறக்கியிருக்கோம். நல்லா வெந்துருச்சு. இது சப்பாத்தி, பூரி, சாதம், ரசம் எல்லாத்துக்குமே, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் கெட்டியாக வச்சிங்க அப்படின்னா தனியாக காய் மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை நாங்கள் கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சோம். அவ்வளோதான். கொத்தமல்லி விட்டு தூவி இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.